மாலை நேரமாகிறது, எங்களோடு தங்கும் இயேசுவே என்று அழைத்த எம்மாவு சீடர்களைப் போல, ஆண்டவரை, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கூறிய மார்த்தாவை போல, ஆண்டவரே, நீர் என்னை தொட்டால் போதும் என் நோய் நீங்கும் என்ற தொழுநோயாளரை போல, இயேசுவை காண்பதற்கும் அவரின் குரலை கேட்பதற்கும் அவரின் பிரசன்னத்தை உணர்வதற்கும் அவரின் தொடுதலுக்கும் ஏங்கியோர் பலருண்டு. இறைவனின் இந்த பிரசன்னம் வேதனை தீயில் உழல்பவர்களுக்கும் துன்பத்தில் துவண்டு வாழ்பவருக்கும் நிம்மதியை தொலைத்துவிட்டு நிர்கதியாய் நிற்பவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் அருளின் ஊற்றாக அமைந்துள்ளது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற லட்சியத்தை காட்டி நிற்கும் உன்னதமான சின்னம்தான் இந்த நற்கருணை. அதே இயேசு அப்ப வடிவில் நம் மத்தியில் பவனி வர போகிறார். இயேசுவை திறந்த உள்ளத்தோடு வரவேற்போம். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அவர்
மனித அறிவை முற்றிலும் கடந்ததிலும் நேர்மையுள்ளம் உறுதி கொள்ள உண்மை நம்பிக்கை ஒன்றில் போதும். அறிவுள்ள குழந்தை